கத்திக்கு அறுக்கக்கூடிய
குர்பான் உபகியா இது யார் மீது கடமை என்று பார்க்கும்போது யாருக்கு சகாத்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அந்த சகாத்துடைய மால் ஒரு வருடம் தன் கையில் இருக்க வேண்டும். அவைகள் இருந்து அதற்குண்டான சக்தியை பெற்றிருப்பார்கள். அவர் என்ன செய்யணும்? உதவியா கொடுக்க வேண்டும். குர்பானுடைய பிராணிகள் எது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆடு, மாடு, மூன்றாவது ஒட்டகம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், قال أقام رسول الله صلى الله عليه وسلم بالمدينة 10 سنين يضحي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் தொடராக மதீனாவை வைத்து செஞ்சாங்க, உதவியா கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வஃபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம கடைசி ஹஜ்ஜுக்கு சென்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் இருந்தன, 100 ஒட்டகங்கள் இருந்தன. இதில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட தன்னுடைய புனிதமான மகாரி ஷரீஃபை பதிவு செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? தங்களுடைய முபாரக்கான கைகளை கொண்டு என்ன செஞ்சாங்க? ஒட்டகங்களை அறுத்தார். 63 ஒட்டகங்களை அறுத்தார். வீரத்தை சில அழியும் கர்வமல்லாஹு வஜஹு அவர்களை அறுக்க என்ன செஞ்சாங்க? படைத்தார். என்னுடைய வாழ்க்கை 63 வருட வாழ்க்கை தான் என்பதை அங்கே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சுசகமாக இருக்கிறாங்க, அங்கே எடுத்துட்டாங்க. மறைவான ஞானம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆலிமுல் கைபி வலா யுஹிது அலா கைபிஹி அஹதா. மறைவான ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. இல்லா மனிர்ததா பிர் ரசூல், அவன் பொருந்திக் கொண்ட ரசூலை தவிர. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்களை அறுத்த பின்னால் மீதம் இருக்கக்கூடிய ஒட்டகங்களை அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்களை அறுக்கச் சொல்லி சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துகளுக்காக அலியவர்களே நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள், பலியிடுங்கள் அப்படின்னு செஞ்சாங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த ஆண்டுகள் அனைத்து காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உலகியா கொடுத்தார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகியா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ضحى النبي صلى الله عليه وسلم بكبشين أملحين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆடுகளை கொடுத்தாங்கன்னு சொல்லி கூட விதமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன ஆடுகள், எப்படி இருந்தது ஆடுகள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், 2 ஆடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அந்த ஆடுகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு பகுதியில் கருப்பாகவும் மறுபகுதியில் வெள்ளையாகவும் இருந்தன தோல்கள். செம்மறி ஆடு கிடாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். ஃபரஐதுஹு வாதிஅன் கதமஹு அலா சிஃபாஹிஹிமா யுஸம்மி வயுகப்பிரு ஃபதபஹுமா பியதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பாதங்களை என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்டுக்கு மேல வச்சாங்க. வச்சு என்ன செஞ்சாங்க? தக்பீர் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? தக்பீர் சொல்லி என்ன செஞ்சாங்க? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையை கொண்டு அறுத்தார்கள் என்று சில ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆண்டுகளும் உதவியா கொடுத்தார். ஓதுராதம் ஷேக் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் சொல்வார்கள், நீங்க உதவியா கொடுங்க, நீங்க உதவியா கொடுங்க. அதை கொடுப்பதால் கண்ணுக்கு தெரியாத முசீபத்தான நிலைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறார். பெரும் நோய்களை விட்டு, பெரும் ஆபாத்துகளை அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறார் என்று குதுபுல் அக்தார் ஓதுராதம் ஷேக் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் சொல்றார், மா அமில ஆதமியு மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராத்தி தமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அல்ஹாவில் நீங்கள் செய்யக்கூடிய
இன்னஹு அது என்ன தெரியுமா? உலூஹிய்யா. ஈதுல் அல்ஹா 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலே சிறந்த வணக்கம் எது தெரியுமா? உலூஹிய்யா. ஏன் தெரியுமா? நாளை மஹ்ஷரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லயதி யௌமல் கியாமத்தி பிகுரூரிஹா வ அஷ்ஆரிஹா வ அضلاஃபிஹா. அதன் முடிகள், அதனுடைய கொம்புகள், அதனுடைய கால் குழம்புகள் குர்பானி கொடுத்தவரை அவர் அந்த குர்பானி தேடி வருகிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இது ஒரு அற்புதமான வணக்கம். உலூஹிய்யா கொடுப்பது, அதற்கு சக்தி இருந்து அவர் கொடுக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وَأَنَّ الدَّمَ لَا يَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَن يَقَعَ مِنَ الْأَرْضِ فَطِيبُوا بِهَا نَفْسًا أو كما قال ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலூஹிய்யா கொடுக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் பூமிக்கு விழும் முன்னாலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை அந்த நன்மை அடைந்து விடுகிறது. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், في أضحيتي لصاحبها بكل شعرة حسنة ويرضى بطهورها. سبحان الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த உலூஹிய்யாவுடைய வணக்கங்களை எப்படி அது கையாள வேண்டும், நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த வணக்கத்தை நாம் ஈடுபட வேண்டும். சொன்னார்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறார். எத்தனை ரோமங்கள் என்ன முடியுமா? முடியாது. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு ரோமத்திற்கும் அதில் நன்மை இருக்கிறது. ஓர் அடிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாடத்தை நீங்கள் மிக வேகமாக கடக்க வேண்டும். அதற்கு விட ஷார்பா, முடியை விட மென்மையாக இருக்கக்கூடிய அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை நீங்கள் வெகுவாக லேசாக நீங்கள் கடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு விருப்பம் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் துன்யாவில் வாழும் பொழுது முறையாக உலூஹிய்யாவை நீங்கள் கொடுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் அந்த துல்ஹஜ் பிறை பிறந்த பின்னர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா, அன் உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா தர்ஃபஉஹு قال اذا دخل العشر وعنده ضحيه. யார் உலூஹிய்யா குர்பான் கொடுக்கணும் நியத் வச்சிட்டீங்களா, يريد ان يضحي فلا ياخذن شعر ولا يقلبن ظفرا. நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை செய்யக்கூடாது, கத்திரிக்கக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது. சொன்னது யார்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் வெட்டினால் அதனால என்ன பாதிப்பு என்றெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை, பலகீனமான நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவோமேயானால் நிச்சயமாகவே நமக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். எனவே சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்ஹஜ் பிறையில் ஒன்றிலிருந்து உலூஹிய்யா கொடுக்கக்கூடியவர்கள், குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டாம். உங்களுடைய முடி ரோமங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளை களைய வேண்டாம் அப்படின்னு என்ன சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அறுக்கக்கூடிய நாட்களில் சிறந்தது எப்போ தெரியுமா? ஐயாமு தஷ்ரீக் இந்த நாட்களில் நம்ம அறுக்கலாம். இப்போ சனிக்கிழமை பெருநாட்டா, ஞாயிறு, திங்கள், இந்த தக்பீர் கலிர வரைக்கும் சபா வரைக்கும் நம்ம சில அறுக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال وكل ايام التشريق ظهر. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அறுக்கிறது எல்லாமே சிறந்ததுதான், 11, 12, 13. ஆனா சிறப்பு எது, அஃதல் எது அப்படின்னு பார்த்தா பெருநாள் தொழுதுட்டு வந்து உடனே அறுப்பதுதான் ஏழு. நாம நம்ம ஊரை பொறுத்தவரையில் அது ரொம்ப குறைவு. மற்ற
தொகையா கொடுப்பதுதான் ஏற்றம். நம்ம அப்பதான் என்ன செய்வோம், நமக்கு உடல் சோர்வு ஏற்படும். இரவு நேரங்களில் விழித்துட்டு பல இடங்கள் எல்லாம் சுத்திட்டு அது இயற்கை இல்லாது. அதனால என்ன சொல்லுவாங்க, அன்றைய நாள் செய்யக்கூடிய அந்த புனிதமான வணக்கம் இல்லாமல் போயிடும். அதனால தவறு ஒன்றுமே இல்லை. அவ்வுதல் சிறப்பிற்குரியது எது என்ற அந்த நிலையை விட்டு அது குறைந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அதை நான் நினைவுபடுத்துவேன். உலகையா கொடுக்க வசதி இருந்தும், நல்ல ஆரோக்கியமான வசதிகள் இருக்கிறது, அப்படி இருந்து அவன் கொடுக்கவில்லை என்று இருக்கிறால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈதுல் அல்ஹா பெருநாள் தஹஜ்ஜுத் பெருநாள் தொழுகை தொழுவதற்கு அவன் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன செய்தி இப்னு மாஜா ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிராணிகளுடைய பயன் அது கொஞ்சம் நல்லா விளங்கி, செம்பரி ஆடாக இருக்குமேனால் அல்லது தும்பையாடு அந்த ஆடுகளாக இருக்குமேனால் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கும். அல்லது இப்ப சில செம்பரி ஆடு நல்ல கொழுந்து இருக்கும், அதனுடைய பார்வை பார்க்கும் பொழுது அது ஒரு வயது மதிக்கத்தக்கதை போன்று இருக்கும். 6 மாசம் தான் ஆகுது, அதை பார்ப்பதற்கு ஒரு வயது பூர்த்தியானதை போன்று இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், செம்பரி ஆட ஒரு வயது இல்லாவிட்டாலும் அவைகள் என்ன செய்யலாம், உதவியா கொடுக்கலாம். வெள்ளாடாக இருக்குமே, வெள்ளாடு இல்லையா, மற்ற ஊர்களில் பார்த்தா வெள்ளாடு பயன்படுத்துவாங்க. அவைகள் எப்படின்னு பார்த்தா 2 வயது பூர்த்தியாக மாப்பிள்ளை ஆடி முடியுள்ளாரு எல்லா பணிகளும் கூட அதை பதிவு செய்வாங்க. மாடாக இருக்குமேனால் 3 வயது, ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تذبحوا الا مسنة. முஸன்னத் வயசு, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண்டு பூர்த்தியாகிய ஆடு அது கிடைக்கவில்லை என்றால் 6 மாதத்திற்குள்ளது போதுமானது. இல்லா ஐயுஸர அலைக்கும் ஃபததுபஹு ஜஸஅத்தன் மின் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆடு அல்லது 6 மாதமா இருந்த நல்ல கொழுத்து இருக்குமே அவைகளை உதவியா கொடுப்பதற்கு ஷரியத் அனுமதி. முஸன்னத் என்றால் என்னன்னு பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகம் 5 வயதாக இருக்க வேண்டும், ஆடு 3 வயது அல்லது 2 வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வயது, வெள்ளாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், வயதை எப்படி நாம் அதை கண்டுகொள்வது? முன்பல் ஆடுடைய நம்ம ஆட்டு உதாரணத்துக்கு எடுக்கிறவங்கள முன்பற்கள் பெர்மனன்ட் டூத்துடுவாங்க, பெர்மனன்ட் டூத் அது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜோடி பிழைத்து இருக்க வேண்டும். அவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபகியாவுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிக்கு வந்த இமாம் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்வாங்க. பொதுவாக குர்பான் ஆட்டை அன்றைக்கு அறுக்கிறது அல்ல. சஹாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆட்டை வாங்க அல்லது ஒட்டகத்தை வாங்க, அவைகளை தங்களுடைய வீட்டுகளில் என்ன செய்வாங்க? கட்டி போட்டு அதை பராமரிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட சஹாபிகள் ரலியல்லாஹு அன்ஹும் என்ன செய்வாங்க?
ருசுல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று கால் உடைந்ததாக இருக்குமே, மூன்றாவது வறட்சியாக இருக்குமே. கூட சில ஆடுகள் கர்ப்பம் தரித்திருந்தால் அவைகளை உதவியாக கொடுக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனுடைய அடையாளத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே கர்ப்பம் தரித்திருக்குதா அப்படின்னு நாம் கேட்க வேண்டும். அப்படி அது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவைகளை செய்வது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அறுப்பது அவருடைய தன் கையை கொண்டு அறுக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்யணும், அறுக்கணும். அப்படி அறுக்கக்கூடிய தன்மை அவருக்கு தெரியலண்டா யாரையாவது ஒரு ஆளை பிரதிநிதியை ஏற்படுத்தணும். பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு பெண்ணுக்கு அறுக்க முடியாது, அறுக்கக்கூடிய தெரியலண்டா யாரையாவது ஒரு ஆளை பிரதிநிதியாக என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். அறுக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர். இப்ப நீங்க உதவியா ஆடுகளை நீங்க பார்க்க, அறுக்கக்கூடிய ஆடுகளை பார்த்தா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபிகள் சொன்னாங்க, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகள் ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா, ஆடுகளை பார்க்கிறீர்களா, நீங்க என்ன செய்ய தெரியுமா, தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்கள் அறுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அடுத்து வாங்க அல்லாஹ் மிக்க வ இலைக்க அல்லாஹ் தகப்பல் மின்னி. ஒண்ணு தெரியலையா, யா அல்லாஹ் இது உன்னிடத்தில் வந்து உன்னிடத்திலிருந்து உள்ளது, நீ எனக்கு தந்திருக்கிறாய், அதை உனக்காக வேண்டி நான் பணி கொடுக்கிறேன், நான் குர்பான் கொடுக்கிறேன், என்னிடத்திலிருந்து அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ன செய்யணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரார். அறுக்கும் பொழுது இதுதான் ரொம்ப கவனமாக இருக்கும். கத்தியை கூர்மையாக்கி கொடுக்கின்ற சித்திரவதை செய்துள்ளார். கத்தியை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அதுக்குதான் இன்னைக்கு ஹலால் ஃபுட், இன்னைக்கு பல பேர் சங்கிகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அது எவ்வளவு மிகப்பெரிய ஆரோக்கியமானது, எப்படி அங்கே நரம்புகளை அந்த சங்கை எப்படி அறுப்பது என்பது ஷரியத் எப்படி வழிகாட்டுகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கத்திகளை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ளுங்கள், கத்தியை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அறுப்பதற்கு முன்னால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணீரை புகட்டுங்கள். இதெல்லாம் நல்ல கவனிக்க. இந்த நேரத்துக்கு தேவையான தகவல் என்பதால் இங்கே நான் பதிவு செய்வேன் என்பதற்குரிய அனுமதியோடு சொன்னார்கள், தண்ணீரை நீங்கள் என்ன செய்யுங்க, புகட்டுங்கள். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப கவனமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேறு பிராணிகளுக்கு முன்னால் ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்க மிகப்பெரிய ஒரு விஷபமாய். வேறு ஆடுகளுக்கு முன்னாடியோ மாடுகளுக்கு முன்னாடியோ அதை கவனமாக இருக்கிற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எடை போட்டுதான் என்ன செய்யணும், அதை பிரிச்சு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆள் அறுத்தாக்கி அதுக்கு மேல வந்து குர்பான் கூட்டு சேரலாமாட்டா சேர முடியாது. சொன்ன இமாம் பெருமக்கள் சொல்றாங்க, சூடு ஆறுவதற்கு முன்னால் ஆடு முழுமையாக இறந்து விட வேண்டும். அறுத்து அந்த ரத்தம் ஓட்டப்பட்டு முழுமையாக இறந்து விட வேண்டும். அதற்கு பின்னால் தான் தோலை பிரிக்க வேண்டும். அறகுறையா இருக்கும்போது அந்த கால் முடிச்சு இருக்கும்போது தான் அறுப்பது ஷரியத் அனுமதிக்கவில்லை என்பதை இங்கே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உறுதியா கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்து அடுத்த பின்னால சொன்னாங்க, எப்படி அதை பங்கு செய்யும், பங்கிடுவது எவ்வாறு. யுத்இமு அஹ்ல பைத்திஹி அல்-குலுது வ யுத்இமு ஃபக்ராஹு ஜிரானிஹி அல்-குலுது வ யதஸத்தகு அலா ஸுஆலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றில் ஒரு பங்கு குடும்பத்துல எடுத்துக்கிறோம். உங்களுடைய இறைச்சி குறிப்பா ஏழைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம், அண்டை உறவுகளுக்கு கொடுக்கணும், யாரெல்லாம் யாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கணும். தோல் இருக்கிற அவைகளுக்கு இருக்கக்கூடாது, தோலை விற்கக்கூடாது.
உறுதியாவுடைய இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கு கொடுத்தா அவங்க அதை விற்கலாமா? அவங்க எதுவும் செய்யலாம், அது அவர்களுக்குள்ள, அது ஏழைகளுக்கு மாத்திரம் சலுகை வழங்கும். அப்ப என்ன செய்யணும்? கறியை விற்பது கூடாது. அதே போன்று உலகியாவுடைய தோலை அவருக்கு கிரயத்திற்கு பதிலாக அடுத்தவருக்கு கூலிக்கு பதிலாக கொடுப்பதும் என்ன செய்யறது கூடாது. அதே உலகியாவும் சரி, அகீகாவும் சரி. இப்பெல்லாம் முன்னாடி அகீகா கொடுப்பது ரொம்ப ரேர். இப்ப எல்லாருக்கும் அம்மான உள்ள கொடுக்குறாங்க. அகீகா கொடுப்பது ஆஃபாத்துகளை தடுக்குறாங்க. உலகியா இவை இரண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது. ஷரியத்துக்கு சொல்லுது. நம்மள வேலை செய்யறாங்க, வேலையாட்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியா இறைச்சி கொடுக்கலாமா? கொடுப்பது ஷரியத்தை அனுமதி. நீ வேலை இறைச்சி வாங்கி கொடு. உலகியா என்ற இறைச்சி இந்த 3 பங்குகளுக்கு தான் ஏழைகள் கொடுக்கணும். யாசிப்பவர்களுக்கு ஏழைகள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப உறவுகள், அதே போன்று அண்டை உறவுகள், பக்கத்து வீட்டார் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று இமாம்கள் மக்கள் சொல்றாங்க. இரவு அறுப்பது மக்கள் இரவில் அறுப்பது உலகியாவுடைய பிராணிகளை இரவில் அறுப்பது மக்ரூ என்று இமாம்கள் மக்கள் சொல்றாங்க. அதே போல இப்ப அதிகமாக அறுக்கும் பொழுது ஒரு வீடியோ எடுக்கிறது, இதை ரொம்ப தவிர்த்துக் கொண்டு இதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே நமக்கு அது தேவையில்லை. எனவே இரவு நேரங்களில் நீங்கள் உலகியாவுடைய நிறைகள் இறைச்சி அறுப்பது மக்ரூ என்று இருக்கிறாங்க. ஷரியத்தில் நமக்கு இமாம் பெருமக்கள் அறிவுறுத்தக்கூடிய ஒரு புனிதமான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதேபோல பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் பெருமக்கள் சொல்றாங்க, ஆட்டு இறைச்சியா இருந்தாலும் சரி, மத்தவைகளா இருந்தாலும் சாப்பிடக்கூடாத சில பொருள் இருக்கு. ஆண்குறியோ அல்லது பெண்குறிகளை சாப்பிடுவது ஷரியத்தை அனுமதிக்கிறது. இரத்தம் அந்த மாடியோ ஆட்டியோ கட்டி கடலில் இருக்கும் இல்லையா, அவைகளை சாப்பிடுவது செய்யக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தீங்கு விளைவிக்கும். இரத்தம் அவைகளை சாப்பிடக்கூடாது. பித்தப்பை இவைகள் எல்லாம் அந்த இறைச்சிகளில் இருந்து சாப்பிடக்கூடாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகியாவுடைய இறைச்சியை சேர்த்து வைக்கலாம், சேமிச்சு வைக்கலாம் சொல்றாங்க. அது இமாமுக்கு பெருமக்கள் நமக்கு என்ன செய்யலாம்? உப்பு கட்டம் போட்டு சாப்பிடுவதற்கும் ஷரியத் அனுமதி தருகிறது என்று இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டிய ஒரு அற்புதமான ஒரு தகவலை உதுகியாவுடைய சிறு செய்தியாக இங்கே நாம் நினைவுபடுத்துகிறோம். இன்றைய நாளில் மூவலிநாதாக்கள் அவர்களுடைய வரலாறு. மூவலிநாதாக்கள் என்பதை விட சின்ன சம்சதி அவருடைய அரசாங்கத்தில் ஒரு பெண்மணி அடங்கியிருக்கிறார். முதல்ல அவங்களை பற்றி நம்ம சொல்லுவோம். சீது ராபியா அவங்க யாருக்கா? சின்ன சம்சதி ஒளியுள்ளாருக்கு ஹிதுமாத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. 2 பகுதி இருக்கு. சின்ன சம்சதி ஒளியுள்ளா சபை அவங்களுக்கு ஹிதுமாத் பணிவிடை செய்யக்கூடியவர். அவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஞானத்தை விலாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். எப்படி தெரியுமா? சின்ன சம்சதி ஒளியுள்ளா அவர்களுடைய ஆடைகளை சுத்தம் செய்வது, கழுவி சுத்தம் செய்வதுதான் அவருடைய வேலை. கழுவுன பின்னால அப்படியே தண்ணியை குடிஞ்சி தண்ணியை அப்படியே குடிச்சுவாங்க. சின்ன சம்சதியுடைய ஆடைகளை சுத்தம் செய்து அந்த பெண்மணி விலாயத்து பெற்ற அந்த பெண்மணி செய்து ராபியா அதை அப்படியே குடிச்சுடுவாங்க. அதனால் அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தப்சீர் பயானில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். சல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நல்லவர்களோடு நீங்கள் நல்லவர்களோடு நீங்கள் தொடர்போடு இருப்பீர்களே ஆனால் கமதலி சாஹிபி மிஸ்க் அத்தர்கடையில் இருக்கிறது போல நல்லவர்களோடு நீங்கள் தொடர்பு. அதே போல தீயவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி தெரியுமா? அந்த சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது சாஹிபுல் கீர்கிறார். அந்த இது இருக்கியா, அந்த இருப்புகளை அதற்கக்கூடிய அந்த இடத்தில் அமர்வதை போன்று அதனுடைய துகள் நம் மீது பட்டு மிகப்பெரிய ஒரு கரித்த வாழை அடிப்ப அதே போன்று நல்லவர்களோடு இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்வாங்க, நல்லவர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய மிருகங்களும் கூட சொர்க்கத்திற்கு உண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. தஃப்சீர் ரூஹுல் பயான்ல சொல்வாங்க, நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்போடு இந்த காளை கன்று நாளை சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். கஃப்வாசிகளுக்கு நாய் குத்வீர், அந்த நாய் நிச்சயமா சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். நபியுல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குற்றம் இங்கே நாளைக்கு சொர்க்கத்திலே அதை பார்க்க முடியும். நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்புடைய தும்பையாடு நாளைக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மீன் நாளைக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் இருக்கிறார். நபியுல்லாஹ் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கழுதை நாளைக்கு சொர்க்கத்தில் அவர்களோடு பிரவேசிக்கும் என்று சொன்ன தஃப்சீர் ரூஹுல் பயானில் இமாம் பெருமக்கள் சொல்வார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்போடு இருந்த காளை மாடு நாளை சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய எறும்பு என்ன செய்யும்? சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். சையதுனா பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய புது பறவை நாளைக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்ன இமாம் பெருமக்கள் கடைசியா சொன்னாங்க, கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பில் இருந்த கஸ்வா என்ற ஒட்டம் அதுவும் நாளைக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்கும். நல்லவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பிராணிகளே நாளைக்கு சொர்க்கத்தில் பிரவேசிக்கும் என்றால் நாம் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இந்த மஜ்லிஸ், இந்த நாதாக்களுடைய மஜ்லிஸ் நாம் அமர்ந்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர்களுடைய துஆக்களும் நாளை அவர்களோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் தருவார். ஆமீன். அல்லாஹ் தரட்டுமாக. அருமையானவர்களே, நம்ம ஊரை பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தை பாருங்க. ஷவ்வாலிலே நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வழிபாடுகளுடைய உருஸ் நடந்ததே. ஷவ்வால் எடுத்துக்கொண்டா புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா விதமான மசாஜ் ஷரீஃப்ல நடைபெறும். அதே போன்று துத்தாதா உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹாஃபிஸ் அலி ரலியல்லாஹு தஆலா, காசிம் குலர் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ், எப்படி ஆபாக்கள் அந்த வழிபாடுகளோடு நல்லவர்களோடு அந்த தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டியிருக்கிறார். வழிவிட்டு நிரப்புவதற்காக இல்லை, வாழ்க்கை செம்மையாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை பெற்றவர்கள் தான் இது போன்ற வழிபாடு. இன் அராத ரவுனன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஃபலியகுல் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாரே, அஈனுனி, எனக்கு உதவி செய்யுங்கள். அஈனுனி, எனக்கு உதவி செய்யுங்கள். அஈனுனி, அல்லாஹ்வுடைய அடியாரே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் அலி கரீம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த புனிதமான அந்த மௌலிதில் அந்த ஒரு பைத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஃபபதஅ ஃபீஹி இமாமன் லிஇன்சின் வலிஜின்னின் வஷைஹும் தக்திதாஇ. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க இமாமா இருந்திருக்காங்க. யாருக்கு? மனிதர்களுக்கு, இன்சானுக்கும் ஜின்னுக்கும் இருந்துச்சாங்க. அவங்க இமாமா இருந்தாங்க. ஒரு செய்தி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு தகவல். இது சென்ற ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இதை ஞாபகப்படுத்தியது உண்டு. அவருடைய வரலாறை சார்ந்ததாக இருப்பதால் அதை நாம் நினைவுபடுத்துகிறோம். 2 உலமாக்கள், ஒரு சாதா அவாம், 3 பேரும் இந்த வழியாக வந்திருக்காங்க. இந்த பகுதியாக போறாங்க. சொன்னவரை ஒரு ஆளை மரணித்து விட்டார். அவங்க சொல்றாங்க, மறைந்தவர் தான் நம்ம இடத்தில் சொன்னவர். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த பகுதியாக வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது 3 பேர்கள் வந்துட்டு இருந்தோம். இந்த பெரு பகுதியாக போவதற்காக வரும் பொழுது திடீரென்று ஒரு மனிதர், இது வரைக்கும் அவரை நாங்கள் பார்த்ததில்லை, அப்படி ஒரு அழகு தோற்றம், அப்படி ஒரு முகம்
பிரகாசம், நீ நில்லுங்கள் என்று ஒரு சத்தம். தமிழில் பேசினார். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆணிகளாக இருந்ததுனால அவங்க சில அடையாளங்களை வச்சு காலை கீழே பார்க்கலாம், கால் பூமியில படை, அவ்வளோ பிரகாசம். அந்த நேரம் அப்படி ஒப்புத்தார். நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டோம். அந்த நாள் பேசிச்சு ரொம்ப சாலிகான தோற்றம், சாலிகான அப்பாட்ட வர்றார். பெரிய சம்சதி விழுந்தார்கள். உங்களுக்கு யார் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுங்க. யாருமே நான் தான் சிறந்தவன் யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஆளி இன்னொரு ஆளிமா சொல்றாங்க, இன்னொரு ஆளிமா அந்த சாதாரண மனிதர் சொல்றாங்க. அப்படியே சுத்திட்டு தான் இருக்கு தவிர முடிவு போறீங்க. அப்ப சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா? சரி, எனக்கு உண்டான ஒத்து முடியுது. நான் உஸ்தாதுக்கு ஓத நான் உஸ்தாதுக்கு ஓத செல்கிறேன். இதோ இருக்கக்கூடிய மகானியம் நமக்கு அது ஒரு பெரிய எவிடன்ஸ். நான் ஓத போறேன். அதனால் நீங்கள் அதற்குண்டான உங்களில் சிறந்தவர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்துவிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு உண்டான அன்பளிப்பு இருக்குதுன்னா. அன்றைக்கு பார்த்தது நான் 3 பேரும் என்ன செஞ்சாங்க, அவங்க தன்னிலே மறந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்துட்டாரு அது யார் என்று மற்ற உலமாக்களிட்ட மோதி பார்க்க போன அந்த ஆளுங்கள் சின்ன வயசாக இருந்ததால பெரிய உலமாக்கள் இது போன்ற நபி செய்யலாம் பெரியப்பா அவங்க சொன்னாங்கன்னா, நீ பார்த்தது யாருமே இல்லப்பா, அங்கதான் ஜின்னு, நீ ஒரு ஜின்னெல்லாம் பார்த்துக்க, பல ஜின்னுகள் அவங்கள்ட்ட வந்து ஓதிட்டு இருக்கோம். ஓதுன்னு சத்தம் கேட்குமா, ஓது அப்படின்னு சத்தம் கேட்கும். அதையெல்லாம் நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம் என்று மூத்த உலமாக்கள் மக்கள், பெரும் உலமாக்கள், மிகப்பெரிய முறையா இருந்திருப்பாங்க. அது பேருடைய அவர்கள் கேட்டது. நாங்கள் பல ஆட்கள் இருக்காது, ஆனா ஓது என்ற சத்தம் கேட்கும். அந்த மகானுடைய அந்த முறையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னதாக பெரியவர்களுக்கு சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட பெரிய சம்சுதி ஒளிவுள்ளார் மகத்தான மாமே ஜின்னுகளுக்கும் மனிதர்களுக்கும் ஓதிப்பட்டிருக்கிறார். நீண்ட வரலாறு. பெரிய சம்சுதி ஒளிவுள்ளார் அவர்கள் ஓதி முடித்த மனிதர்களுக்கு சிறப்பிற்குரியவர் யாருன்னா சுலைமான் ரலியல்லாஹு தாஹிரி ரலியல்லாஹு ஸமன். அதே போன்று ஹாஃபிஸ் அமீன் ரலியல்லாஹு ஹாஃபிஸ் அமீனுடைய இயற்கை பேர் என்னன்னா ஷம்சுதி அவர் பேர் ஷாவுல் ஹபீப். ஹாஃபிஸ் அமீன் பேர் வச்சது யாரு? பெரிய ஷம்சுதி ரலியல்லாஹு. ஹாஃபிஸ் அமீன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒழுக்கம் பேணக்கூடிய அருமையான மாணவர். ஒரு சமயம் தெரிந்த தகவல் தான் அவருடைய வரலாற்றை இந்த நிலைக்கு ஹாஃபிஸ் அமீன் ரலியல்லாஹு வரலாறு பார்த்தாலும் அல்லாமா நபி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி ரலியல்லாஹு அந்த வரலாறு சொல்றாங்க. பெரிய ஷம்சுதி ரலியல்லாஹு அவன் எப்படி அந்த ஓதுவல வராரு, ஆரம்ப காலகட்டம் ஓதக்கூடிய அந்த தன்மை வேகம் இல்லாமல் இருந்தது. ஷம்சுதி ரலியல்லாஹு பெரிய ஷம்சுதி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் வர்றாங்க. வரும்போது அப்பா இங்க கொஞ்சம் நில்லு, நான் உன்னை சந்திக்கிறேன், கொஞ்சம் நில்லு, நான் பேசுறேன். ஏதோ ஒரு வார்த்தை வந்து ஆணையிட்டு போனாங்க, ஆர்டர் கொண்டு போறாங்க. சம்சதி ரலியல்லாஹு அதை என்ன செஞ்சாங்க, அது அவங்களுக்கு அது மறதி என்பது சொல்வதற்கு இல்லை. இது மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஹாஃபிஸ் அமீன் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். அதான் விஷயம். அவங்க போகல. சம்சதி ரலியல்லாஹு மீது சுபோதுவ பள்ளிக்கு வர போகும்போது கண்டிப்பாக ஹாஃபிஸ் அமீன் ரலியல்லாஹு அப்படியே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஹாஃபிஸ் அமீன் ரலியல்லாஹுடைய இயற்கை பேர் ஷாவுல் ஹபீப். குதுபுல் மஜீத் ஷாவுல் ஹபீப் நாகூரி ரலியல்லாஹு நம் ஊருக்கு வந்தார். எல்லா வழிமார்களுடைய பாதங்களும் இந்த புனித பூமியில் இருக்கு பதிஞ்சிருக்கு. முத்தையிக்கு சிறு மக்கமா நகரம் என்று இதற்கு தான் சொல்லுவாங்க. ஷாவுல் ஹபீப் நாயகம் ரலியல்லாஹு ஊருக்கு வந்த போது காயில் நகரில் ஜாஃபர் சாதிக் அங்க போய் சியாசி நம்ம 800 ஆண்டுகள் பழமையான ஆள் அவங்க. அவங்களுடைய சியாசி யார் போதா ஷாவுல் ஹபீப் நாகூரி ரலியல்லாஹு. 2 பேர் முஹாதத் உரையாடல், 2 பேர் நேரடியாக இஸ்லாம் பேசுறாங்க. ஷாவுல் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அரபி அவங்க சொன்னாங்களா,
அப்துல் மஜீத் ஷாவுல் ஹமீத் அவர்களே அப்படின்றாங்க, நீங்க இந்த ஊர்ல அடங்கப்படுறோம். அது அப்பா ஆசைக்கிறார், ஆதரவு வைக்கிறது. நம்ம ஊர்ல வந்து வாழ்ந்தவங்க மறைந்து இந்த ஊரை எப்படி நேசிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஊரில் நீங்கள் வாழ வேண்டும், இந்த ஊரில் நீங்கள் மறைய வேண்டும். ஷாவுல் ஹமீத் சொன்னாங்கன்னா, மகானவர்களே எப்போ ஷாவுல் ஹமீத் அதாவது ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அன்ஹு பிறப்பதற்கு முன்னால் நடந்த தகவல் சொன்னாங்களா, ஒன்னும் யோசிக்காது. என் பேருட்டவர் ஷாவுல் ஹமீத், அவர் உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு நேரடியாக இந்த பகுதியில் அடக்கப்படுவார் அப்படின்னு குதுபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் நாபூரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மௌலிது ஷரீஃபுடைய ஹிகாயத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று நூலில் அதில் இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அரபு தமிழை முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்றால் யாரு? ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு. அரபு தமிழ் இன்றைய காலத்தில் எழுதக்கூடிய அரபு தமிழ் இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் செய்தா ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு. பிரதான மாணவர்கள் பெரிய சம்சதி உலகாவுடைய பிரதான மாணவர் யாரு? ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு. அதே குதுபு ஸமான் சுலைமான் ரலியல்லாஹு காஹிரி ரலியல்லாஹு மகத்தான மாமேன் ஹிஜ்ரி 1000 பிறக்கிறாங்க. யாரு? சுலைமான் ரலியல்லாஹு காஹிரி. அவங்க பிறப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே யார் வஃபாத் ஆயிட்டார்? ஷாவுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டார். சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாவுடைய பிரதான மாணவராக இருந்திருக்கிறார். பெரிய சம்சுதி உலகாவுடைய பிரதான மாணவராக இருந்திருக்கிறார். சம்சுதி உலகா ரலியல்லாஹு அன்ஹு சுலைமான் ரலியல்லாஹு அவர்கள் மீது அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்க. அதனால சுலைமான் ரலியல்லாஹு அப்பா தனக்கு பிறந்த குழந்தைக்கு முதல்ல பிள்ளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆச்சப்பாவுடைய பேரை வைப்போம், பாப்பா பேரை வைப்போம். அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆனா அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? சுலைமான் ரலியல்லாஹு அப்பா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய தன்னுடைய உஸ்தாத் ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு பேரை தன்னுடைய மகன் மூத்தவன் ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? பேரை சுட்டி மாறிட்டாங்க. கடைசி குழந்தை கணக்கான ஏற்பாடு அடங்கியிருக்கிறாங்க. யாரு? ஹஜ்ரத் ஸலாஹுத்தீன் ரலியல்லாஹு மிகப்பெரிய மகான். இன்னனி அனமாதி ஹுதாபா அப்படினா இன்னனி அனமாதி ரசூலுல்லாஹ் புகழ்றதுவா, நான் தான் புகழ்றதுவா. சதகத்துல்லாஹ் சொல்றா, அப்படி சொல்லாதீங்க மகன் தம்பி, அப்படி சொல்லாதீங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் புகழ்றோம், நீங்க தனிப்பட்ட முறையில் ஒன்றை சொல்றீங்க அப்படின்னு சதகத்துல்லாஹ் அப்பா காஹிரி அப்பா சொல்லும்போது கேட்கவே இல்லை. அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, சதகத்துல்லாஹ் அப்பா வயசுல என்னை விட சிறியவன், இல்முல என்னை விட ரொம்ப ஒரு பெரியவராகிறார் ஸலாஹுத்தீன் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னதாக அவருடைய ஹிகாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது. நம்ம ஸலாஹுத்தீன் என்பது யாருடைய பேர் தெரியுமா? பெரிய ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையுடைய பேரை கடைசி மகனுக்கு வச்சுட்டாங்க. எவ்வளவு உஸ்தாத் மேல ஒரு கண்ணியமான வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அவங்களுடைய காலத்து வேற யாரும் ஓதுனான்னு பார்த்தா சுலைமான் ரலியல்லாஹு அப்பா அவர்கள், ஹாஃபிஸ் அமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று அதிராம் பட்டணத்தில் வாழ்ந்த மஹ்தூம் ஷேக் அப்துல் காதிர் சின்னியா ரலியல்லாஹு தஆலா, 3 பேரும் அப்பாவுடைய பிரதான மாணவர். 3 பேரும் என்ன செஞ்சாங்க? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர அதிகமான முஹப்பத் வைத்தவர். சுலைமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு வஃபாத் வரணும், எனக்கு வஃபாத் வரணும். அது எப்போ வரணும் தெரியுமா? ரபீஉல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மாதத்தில் தான் எனக்கு வஃபாத் வர வேண்டும் என்று சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அதை பெற்றார்கள் என்ற செய்தி வரலாற்றில் அவங்களுடைய புனிதமான அந்த ரௌலாவை சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி பெரிய ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வருவார்கள் என்ற ஒரு ஓட குறிப்பை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த தகவல் கிடைக்கும். அடுத்து சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு, அதற்கு முன்னால் அவருடைய மருமகனார் தாஜுல் வாசிலி சையத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரணி பேணுதல் உடையவர். அப்துல்லாஹ் இப்னு உமர்
மரத்துடைய கிளைகள் அப்படி தளர்ந்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல குலுங்கி போறாங்க. ஏன்னா அந்த கிளை தட்டி விடக்கூடாது. அதே இடத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சில அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பகுதியாக செல்கின்ற நேரத்தில் அந்த கிளைகளிலே அந்த கொடியிலே குனிந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி செய்தனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் குனிந்து சென்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில் உலகில் ஒரு சிறந்த ஒரு பேருதல் உடையவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ்வை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நீண்ட வரலாற்றுடைய மிகப்பெரிய ஒரு ஷேக் சையத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்றவர்தான் சையத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தாஜுல் வாசிலி பேருதல் உடையவராக இருந்தார். அதை பத்தி வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பொரித்த மீன்கள் இருக்கு இல்லையா, பொரித்த மீன்களை அப்படியே தண்ணியில போடுவாங்களா பிஸ்பி சொல்லி அது ஓட ஆரம்பிக்கும். பொரித்த மீன்கள் அது எப்படி என்று நாம் நம்முடைய சித்தறிவை கொண்டு நாம் சிந்திப்பவையால் நம்முடைய ஈமான் பலகீனமாக போயிடும். ஆனால் அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எத்தனை சஹாபிகளுடைய வரலாறு நாம் ஆதாரமாக சொல்ல முடியும், எவ்வளவு செய்திகளை நாம் சொல்ல முடியும். நேரம் தர அப்படிப்பட்ட அந்த மகான் எழுசுவாங்களாம், அந்த தண்ணியில அந்த மீனை போடுவாங்க, அது ஓடாது. ஒரு சந்தர்ப்பம் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு. இன்னொரு செய்தி அவங்களை பத்தி சொல்றாங்க, இஸ்லாமிய கலைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாமா நஹ்வி செய்தாங்க அவர்களுக்கு அதை பதிவு செய்றாங்க. அதாவது யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நம்முடைய நோய்க்காக வேண்டி, மனநோய்க்காக இருந்தாலும் சரிதான், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் சரி, வெளிரங்கமான நோய்களுக்கும் அவர்கள் என்ன செய்வாங்க, நிவாரணம் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஒரு பழைய சுவர், ஒரு கட்டிடம் பழைய கோட்டை, அந்த சுவர்ல என்ன செய்றாங்க, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு உட்கார்றாங்க. உட்கார்ந்த பின்னால இந்த மகன் ஓடுகிறான். பழைய சுவர், கொஞ்சம் யோசித்து பாருங்க, மதல் அந்த சுவருக்கு அந்த கோட்டைக்கு மேல உட்கார்றான், ஓடு அப்படிங்கிறான். குதிரையை போன்று ஓடிய இந்த செய்தி அவருடைய மாமனார் ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த போது, இதை செய்யாதீர்கள், உங்களுடைய கராமாத்துகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள், மருமகனே மகளை குறித்தவர்கள் இல்லையா, கண்ணியத்தோடு சொல்லி அதை நிறுத்தினார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி நிறைவாக அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பல கராமாத்துகளை, இன்னும் நான் சொல்வேன், எத்தனை நோய்கள் ஏற்பட்டாலும் அவர்களிடத்தில் சன்னதியில் நீங்கள் வெப்பீர்களால் நிச்சயமாகவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த நோய் நிவாரணத்திற்கு நம்ம இந்த கந்தூரினால மட்டும்தான் வர்றோம், எல்லா காலங்களிலும் வர வேண்டும். அவர்களுடைய தியாகம் ஒவ்வொரு ராஜாக்கள் சங்கமிக்கக்கூடிய விதமான மஜ்லிஸ். அதே போன்று அவர்களுடைய வரலாற்றில் நீண்ட செய்திகளில் ஒரு செய்தி, சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு மகான். இவங்க யாரு, சுலைமான் ரலியல்லாஹு அவருடைய மகன். அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா ஹிஜ்ரி 1035 பிறந்தாங்க. 7 வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து விட்டார். குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தன்மை. குர்ஆனை யார் அல்லாஹ் கொடுக்குறானோ அவன் தான் அந்த பயிற்சியும் மனதில் பதிய வைக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். சொன்னாங்க, 7 வழிமாறுடைய எல்லா வழிமாறுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். எந்த வழிமாறுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குழந்தை பருவத்திலேயே குர்ஆனை மனனம் செய்து விட்டார். குழந்தை பருவத்திலேயே குர்ஆனை மனனம் செய்து விட்டார். அந்த காலகட்டத்தில் சுலைமானுடைய அவருடைய காலகட்டத்தில் ஒரு குர்ஆனுடைய விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும். எப்படி பிரச்சனைடா, தஜ்வீதுடைய சட்டம் இப்பண்டா இருக்கு சொல்லலாம். எப்படி தஜ்வீதுடைய சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் என்பதை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அல்லாஹ் என்று சொல்வதா அல்லது அல்லாஹ் என்று கனமாக சொல்வதா மெல்லினமாக சொல்வதா, இப்படி ஒரு பிரச்சனை. முடியவில்லை. அந்த மஜ்லிஸ்க்கு செய்தா சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போகும்போது அவங்க
சொன்னாங்க அப்படி இல்லை. பொதுவா ஒரு எழுத்து இன்னல்லாஹ இன்ன அந்த இடத்துல ஜபர் இருக்குமேனால் ஃபத்ஹ் இருக்குமேனால் நஸப் அப்படின்னு நஸப் இருக்குமேனால் ஃபத்ஹ் இருக்குமேனால் கனமாக உச்சரி இன்னல்லாஹ அப்படின்னு சொல்றாங்க. இன்னல்லாஹ அப்படின்னு சொல்றாங்க. கஸ்ர் இருக்குமேனால் ஜேர் இருக்குமேனால் அப்ப என்ன செய்யணும்? வெளியிடமாக உச்சரி பிஸ்மில்லாஹ் அப்படின்னு பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு செஞ்சாங்க. இந்த சட்டத்தை அவர்கள் சொல்றாங்க. பேஷ் இருக்குமேனால் லம்து இருக்குமேனால் எப்படி சொல்லணும்? ஃபதுல்லாஹ் அதுக்கு இது கனமாக உச்சரிக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் முதல் செய்தியாக சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வஃபாத்துடைய நேரம் சின்ன ஷம்சுத்தீன் அரபியிலேயே பேசினார். அவருடைய பௌர்ணம் அரபியிலேயே பேசினார். தாய்மா நகர்ல எல்லா ஒளிமார்களும் மிகப்பெரிய ஆட்சி புரிந்தவங்க. அதுல பிரபல்யமான ஆட்கள் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு மாதிபுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா ஐ ஒன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பெருமகான் சுப்ஹானல்லாஹ். அல்லஃபல் அலிஃபு அலிஃபு போர்வை செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அலிஃபுக்கு ஜபரும் இல்லை ஜேரும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லாத போர்வை செஞ்சிருக்கேன் உமர் ரலியல்லாஹு அப்பா சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லஃபல் அலிஃபுக்கு வாடி மாடிமா எழுதிருக்காங்க. எல்லா மதரசாக்களிலும் எழுதி கரைக்கானவங்க தான் இருக்காங்க. இப்படி மகான் உமர் ரலியல்லாஹு அப்பா மதீனால பாராட்டுறாங்க. முஹ்சின் முத்தைபரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணியப்படுத்துறாங்க. 5 வருடங்கள் மதீனா புனிதமான மதீனாவுடைய ரௌதா ஷரீஃபில் உட்கார்ந்து அமர்ந்து பாராட்டுகிற தாயின் மனதை சிறப்பு பெற்றவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பாராட்டுகிறார். அல்லஃபல் அலிஃப் போர்வை செய்யலாம். ஒரு நாள் இந்த மும்பையில மியூசியத்துல அல்லஃபல் அலிஃப் ஒரு பைத்தை வச்சிருக்காங்க. பைத்தை அப்துல் பாசித் காரி அவர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இது பார்த்துருக்காங்க. இது யார் எழுதியது? அரபியா அஜமியா? யார் எழுதியது? எந்த அரபி? எந்த இமாம் எழுதியது? காஹிர் பத்தன் நம்முடைய தாய்மானவர்கள் உள்ள ஹஜ்ரத் அஷ்ஷேக் உமர் ரலியல்லாஹு காஹிர் ரலியல்லாஹு அவங்க எழுதியது. அதை எடுத்தாங்க. மியூசியத்தில் உள்ளவங்க அதை கொடுக்கிறதுக்கு மறுத்தாங்க. ஆனாலும் அதை நகல் எடுத்து அதை சென்றதாக வரலாற்றில் இஸ்லாமிய கலைக்களத்தில் கூட அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை அதே போல மாதிபுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா சதகத்துல்லாஹ் அப்பா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மக்காலேயே பாடம் நடத்திய ஒரு அற்புத மகான். எத்தனை பாடங்கள் எவ்வளவு பெரிய மகான்கள் எழுதிய கிதாபுகளை அங்கே நடத்தியிருக்கிறார்கள். அற்புதமான முறையில் அரபிகளுக்கே விளக்கம் தெரியாத அந்த பகுதிகளில் எல்லாம் ஹஜ்ரத் சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் அழகான முறையில் விளக்கம் நடத்தினார். செய்திகளை நாம் நிலைப்படுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, இப்போ சுலைமான் இவங்க சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு மௌத்துடைய விளிம்பில் இருக்கிறாங்க. அரபியே பேசுறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் அடிக்கடி நம்ம இஸ்முல் ஆதத்தில் உள்ளது. யா ஹய்யு யா கய்யூம் ஆயிரத்துக்கு டெய்லி ஓதும். சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு 1000 முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃபை சொல்லுவாங்க ஓதும். அதே போன்று பெண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஷரீஃபை ஓதிட்டே டெய்லி குர்ஆனை ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சத்துல் குர்ஆனை முடிச்சுவாங்க. இப்படிப்பட்ட மகான் யாரு? சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு சக்கராத் ஹால்ல கூட அரபியில பேசிட்டீங்க. திடீர்னு சொன்ன அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா யார் சொன்னது? பெண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த சக்கராத்துல் அல்லாஹ் பிர்ரஃபீகில் அலா பே ஒன்னோடு சேர்த்துவாங்க. அந்த துஆவை யாரு? நம்முடைய போய் பாடுறார். சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசுறாங்க. அந்த துஆவை கேட்க சுப்ஹானல்லாஹ். அவங்க சொன்னாங்க இதோ எல்லாரும் நான் யாரும் மக்கள்லாம் அழுவாங்க. பிள்ளைகள்லாம் அழுவாங்க. யாரும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய அழைப்பு எடுத்து வந்துட்டு யாரெல்லாம் மறக்கலை, இப்ப யாரெல்லாம் நம்ம நினைச்சு வந்திருக்கோம்
சலாம் நமக்கு எத்தி வைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் என்னை பார்த்து சந்திக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நீங்க சலாத் எத்தி வைக்கிறார். சொல்லுங்க வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ஷேഖி சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். சொல்லுங்க நம்ம சுன்ன சம்சதியுல்லா இன்ஷாஅல்லாஹ் சலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் சலாம். என்னுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ யாரெல்லாம் இனி வர இருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் என் சலாம் உண்டாகும் அப்படிங்கிறார். அல்லாஹ் நபிர் ரஃபீகில் அலா. அப்பே உன்னோடு என்னை சேர்த்து கொள்வாயா, இந்த நீ தான் என்னுடைய அன்பான நண்பன், உன்னோடு என்னை சேர்த்துக் கொள்வாயா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துல இவங்க சாம்சாரத்தை ஒளிதான் பக்கத்தில் இருந்தாங்க. காக்கா கொஞ்சம் பொறுங்களேன், இஸ்ரேல் வந்துட்டாங்க, அந்த அறிவை விளங்கிட்டாங்க, கொஞ்சம் பொறுங்களேன். தம்பி சலாமுத்தி கடற்காட்டில் இருக்கிறார், அவர் வரட்டும், கொஞ்சம் பொறுங்களேன் அப்படின்னு திடீர்னு எப்படி தட்டினாங்க. யாரும் இல்லை. யார் எது சொன்னாங்க பார்த்தா ஹாதி உள்ளதா சரி இஸ்ரேல் அப்படின்னா கொஞ்சம் போயிட்டு வாங்க முடியுமா, ஆற்றல் புரியவர் சென்றவர்கள் கொஞ்சம் போயிட்டு போவாங்க அப்படின்னு இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி விட்டார்கள். அவர்களும் சென்றார்கள். சலாஹுத்தி உள்ளதா நேரம் வந்துட்டாங்க. வந்து நேர எங்கேயும் போகல, காக்கா எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு அங்கே வந்துட்டாங்க. வந்துதான் பார்க்கும் போது காக்கா அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு நெருங்கி விட்டன, குருபுல் முக்தி நான் நெருங்கி விட்டேன், முக்தி நான் நெருங்கி விட்டேன் அப்படின்னு என்ன சொன்னாங்க. கண்மணியான சொல்றாங்க. இஸ்ராயேல் வந்து விட்டார்கள், நான் பதில் சொல்லட்டுமா, அனுமதித்தார்கள், சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சொல்லாமல் கொஞ்சம் பிரகாதமானார். கைப்பட தஃப்சீர் பைதானி எழுதினார். தஃப்சீர் பைதானி என்பது வாசிப்பதற்கே உலமாக்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களே கஷ்டம். நல்லா விளங்குங்க, ரொம்ப சிரமமானது அந்த தஃப்சீர் பைதானி. அதை சலாஹுத்தீன் ரலியல்லாஹு கண்காணியவர்கள் அடைகின்ற தன் கைப்பட எழுதியிருக்கக்கூடிய மகத்தான மகான் கூட வீழ்வா கொடுத்திருப்பான். சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, கலிமாவை சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நீ ஒரு பாருங்க தீர்ச்சாம் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நபி வேதி பார்த்துட்டு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவோடு இப்படி கை வைக்கணும். புத்திகா படிக்கணும், கண்ண புத்திகா அப்படின்னா சும்மா அவங்க கையில தான் சக்கராத் அவங்க கையில தான் கொடுத்துட்டான், நீ என்ன வேணாலும் செய்யுங்க நம்ம இப்படி புத்திக்கா. கண்ணை கசைத்து விட்டார்கள். சலாஹுத்தீன் ரலியல்லாஹு சம்சதியுல்லாஹ் சாம்சாரத்துல்லாஹ் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் என்பதோடு அந்த செய்தி முடியாம ஒரு செய்தி அந்த நேரத்தில் நமது ஊர்ல ஒரு பெண்மணி கணவன், அதான் விஷயம். நமது இவ்வளவு பெண்மணிகள் சீதையான சாலிகத்தான பெண்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த இவ்வளவு பெண்களை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் வேதனையா இருக்கு. எப்படி பைக்கை ஓட்டிட்டு போறாங்கன்னு பார்க்கும்போது வெக்கமா இருக்கு. பைக்கை ஓட்டிக்கிட்டு போனையும் பேசிக்கிட்டு 3 பேர் பேசி நடு ரோட்ல நின்றுக்கிட்டு நாம செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் பார்க்கும் போது நமக்கு வேதனை உச்சத்தை அடைய வேண்டியது. இப்ப பேச முடியாது. இது ஜனநாயக வாழை பார்த்து சொல்லுவா எவ்வளவு யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு சுதந்திரம் என்ற அடிப்படையில் சீர் கிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இங்க நாம் சொல்ல வந்த செய்தி, அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கனவு பண்ணார். என்ன கனவு அப்படின்னு பார்க்கும்போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த அருமையான சஹாபி சையதுனா சித்தீக் அக்பர் அவர்கள் சொன்னார். சித்தீக் நாயகனுடைய பரம்பரை சஹாபிகள் கூட சொல்ல வர்றாங்க. இந்த பெண்மணி கேட்கிறாங்க, எங்க போறீங்க மகாநபியே, எங்க போறீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க போறீங்க? என் அருமை பேரர் சின்ன ஷம்சுதி ஷதீர் உலகத்தை விட்டு விடைபெற்றார். கேட்டல தண்ணியை கொண்டார். அவருடைய ஜனாசாவில் நான் கலந்து கொள்வதற்காக செல்கிறேன். இன்னொரு செய்தி, புறையூர்ல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. புறையூர்ல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி கனவு பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத் கொண்டு கனவு பண்றாங்க. யார் வஃபாத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். அப்படியே ஒரு கனவு கிழிக்கிட்டு பார்க்கறாங்க. என்ன செய்தி, யார் வஃபாத்? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் கனவு பண்றாங்க. யார் வஃபாத்? யார் அப்படி பார்க்கும்போது அதர சின்ன ஷம்சுத்தீன் ரலியல்லாஹு தஆலா என்ற செய்தி அவர்களுக்கு தென்படுகிறது. உடனே அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தி வரலாற்றில். ஆக
மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை புரியவர்கள் தான் இந்த 3 வழிபாடு. அவர்கள் மீது ரொம்ப நேசமுடையவர்களாக கண்ணியமுடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. என்னைக்குமே சொல்வாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வழிமார்களை கொண்டுதான் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு என்ன தேவைகள், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய புனிதமான மசாலை நீங்கள் நில்லுங்கள், உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தியாக விடுவான். அதே போல அவங்களுடைய சின்ன சம்சதி உலகாவுடைய 2வது தம்பியார் தெரியுமா, மஞ்சப்படையில் அடங்கியிருக்கிறார். அவங்க பேர் வந்து அஹ்மது உலியுல்லா, சையத் அஹ்மது உலியுல்லா மஞ்சப்படை அடங்கியிருக்கிறாங்க. சின்ன சம்சதி உலகாவுடைய தம்பி. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க யாருக்கு பக்கத்தில் அடைகிறாங்கன்னா அத்தாஜிற்கு உலியுல்லா நூ உலியுல்லாவுடைய வாப்பா மஞ்சப்படையில் அடைகிறார். அதற்கு அருகாமையில் தான் உங்க சின்ன சம்சதி உலியுல்லாவுடைய சுலைமான் உலியுல்லாவுடைய 2வது மகனார் அஹ்மது உலியுல்லா அவர்கள் இருக்கிறார் அடங்கியிருக்கிறார். அஹ்மது உலியுல்லா வந்து ஏற்கனவே வசியத் செஞ்சாங்க. எப்படி வசியத் செஞ்சாங்கன்னா, நான் மூத்தாகி விட்டால் என்ன செய்யணும், மஞ்ச கொலையில தான் என்ன செய்யணும், அடக்கணும் அப்படின்னு வசியத் செஞ்சாங்க. மஞ்ச கொலையில தான் என்ன செய்யணும், அடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில ஒரு சமயம் என்ன செய்யணும், பக்கத்து ஊர்ல என்ன செய்யலாம், நாகப்பட்டினத்துக்கு போய்க்கலாம். மஞ்ச கொலையில இருந்து நாகப்பட்டினத்துக்கு போய்க்கிறாங்க சையத் அஹ்மது உலியுல்லா. அங்க வச்சு வஃபாத் ஆயிட்டாங்க சையத் அஹ்மது உலியுல்லா. வஃபாத் ஆன போது அவங்க அங்கேயே அடக்கணும். வெள்ளிக்கிழமை வஃபாத், அங்கேயே அடக்கணும். பொதுவா வெள்ளிக்கிழமை வஃபாத் இருக்குது, அது பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை வஃபாத் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை. ஏன் தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் வெள்ளிக்கிழமை மூத்தவங்க இரவு வரைக்கும் திரியக்கூடாது. வெள்ளிக்கிழமை அவங்க அசருக்குள்ள அடைக்கணும். அடைக்கிட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபருடைய ஃபித்னாவை விட்டு அவங்க நீங்கி விடுகிறார். பெரிய பாக்கியம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் அந்த அடிப்படையிலே அஹ்மது உலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமை வஃபாத். வெள்ளிக்கிழமை வஃபாத். அவங்க என்ன செய்றாங்க, எங்க கொண்டு போய் அடக்க போறாங்க, நாகப்பட்டினத்திலே அடக்கணும்னு நினைச்சு ஜனாசாவை தூக்குறாங்க. ஜனாசாவை தூக்கவே முடியல. அவங்க முடிவு செஞ்சாங்க, இல்ல மஞ்ச கொலையில அடக்கம் செய்யறோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் மஞ்ச கொலையில போய் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்றில் நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை அது கூட சதகத்துல்லாஹ் மகான் ஆதிபுர சுனாமியார் சொன்னது போல மக்காவுல மாநாட்டத்திற்கான சதகத்துல்லாஹ் ஷரஃபுல் மின்ஹா இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அதாவது கல் உடைந்தால் சொல் உடையாது என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதிய ஷரஃபுல் மின்ஹாஜ் இல்முல் ஹகாயிக் போன்ற கிதாபுகளை எழுதினாங்க. சதகத்துல்லாஹ் அவர்கள் மக்கள் நடத்திருக்காங்க. சொல்லுவாங்க, யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து விட்டேன் என்று எவனாவது சொல்வானேயானால் அவனை நான் கரித்து விடுவேன் என்றார். சதகத்துல்லாஹ் நான் கரித்து விடுவேன் என்றார். சமயம் அந்த பள்ளி மீகாயில் பள்ளியில உட்கார்ந்து ஜனாலியா இருக்கு இல்லையா, அந்த பள்ளியில உட்கார்ந்து மீகாயில் பள்ளியில உட்கார்ந்து பாடம் நடத்திக்கிறாங்க. மழையில காயப்பட்டாங்க. மழை இல்லாமல் இருக்கும்போது யார் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழையை கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறிய மழையை எங்க கொண்டு போறிய, அல்லாஹ்வுடைய உத்தரவு அந்த மாநில போய் மழை பெய்ய வேண்டும், அதை வர்ஷிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு போறாங்க. இங்க வேணும் இப்ப மழை ஆர்டர் போடுறாங்க. சதகத்துல்லாஹ் இங்க வேணும் மழை, அல்லாஹ்வுடைய நான் சொன்னதா சொல்லுங்கள். சதகத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய தாரணியல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார் என்ன சொல்றானோ அதை நிறைவேற்று மழை இறக்குகிறார். மழை இறக்கினார் என்ற செய்தி வரலாற்றில் முத்தாய் பார்த்தாங்க. வழிமார்களை கொண்டு தான் இந்த காயப்பட்டாங்க. அவர்கள் கொண்டு இல்லை, அவர்கள் இல்லை என்று இருக்குமேனால் இந்த துன்யா இந்த காயப்பட்டம் எப்பவுமே போயிருக்கும். அவர்களை கொண்டுதான் இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த மாநகரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படியே புண்ணியம் கரட்டி கொண்டு போனோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏழை வழிமார்களுடைய பாதங்கள், இன்னும் சொல்ல போனா சஹாபிகளுடைய பாதங்கள் இருக்கு. சஹாபிகளுடைய பெரியவர்கள் வழிமார்கள் சொன்னது அடிப்படையில் எத்தனையோ சஹாபியுடைய அடக்கஸ்தலம் வெளியாக இருக்கிறது என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு கூடுதலான
அவ்வளவு அல்லாஹ்வுடைய பொருட்டினால் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்முடைய ஹலாலான நாட்டு தேவைகளை நிறைவேற்றி தருவார். கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கிறார். இந்த புனிதமான நாள் இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய, அதிகமான ஸலவாத்துகளை ஓதக்கூடிய, அதிகமான திக்ருகளை முழங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மரணிக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக, அந்த கலிமாவுக்கு சொந்தக்காரராகிய சொர்க்கத்தின் வேதனை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாகவே அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. நாளை கபரிலே அல்லாஹ் நம்முடைய ஜனாசாவை தஃபன் செய்கின்ற நேரத்தில் அவர்களுடைய புனிதமான கை தாங்கக்கூடிய நல்ல நசீபை, நல்ல வணக்கங்களை, நல்ல மஹப்பத் ரசூலை, உண்மையான அகீதாவை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் புகுத்தி அதற்குண்டான வேடதாரிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மீன் சொர்க்கத்தில் அவர்களோடு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை மஹ்ஷரில் நல்லோர்கள் குத்துபுல்லாஹ் பௌதநாதம் ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் போன்ற மகத்தான உலகின் ஆதார்கள் நம் அனைவரும் நம்முடைய பெற்றோர்களோடு சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் குறித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாகிய அல்லாஹ்வுடைய திருவிழாவில் அழகிய சந்திப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. ஹக்கி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு தந்தமைக்கு நிர்வாகத்திற்கும் இந்த மஹல்லாவிற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سندي غوضي